எங்கள் ஆனா ஆவண்ணா ஈனா கழகத்தின் சார்பாக இலவச பொருட்களை வாங்க காத்து கொண்டிருக்கும் தாய் குலத்தின் இன்முகங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எங்களுக்கு அளிக்கின்ற ஆதரவு தெள்ள தெளிவாக தெரிகின்றது. கைத்தட்டல காணா செட் பண்ணலையா? செட் பண்ணிட்டேன். தாய் குலத்தின் தன்மானம் காக்க பிறந்த தலைவன், வேலை அற்ற வீணன் என்று சொன்ன வீணர்களின் வாயை அடக்க சேலை கொடுக்க வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? என்னையா மற்ற தலைவர் வந்துகிட்டு இருக்காராம். அட பாவி, மேடையில இருக்கும்போது செல்போன் வந்துச்சுன்னா ஆட்சி கவுந்துட்டதாக அர்த்தம். இப்படி ரியாக்ஷனை மாத்தி மாத்தி கொடுத்து டென்ஷன் பண்ணாத. இனிமே உன் தலைமையின் கீழே நான் எங்கேயுமே பேச மாட்டேன். தகவல் வந்து விட்டது, தலைவன் புறப்பட்டு விட்டான் புயலாக. வந்து கொண்டிருக்கிறான் முயலாக. வா தலைவா வா. ஏயா, சேலை குடுக்கிற தலைவன் வருவான்னு பார்த்தா சேலைய உருவுற தலைவன் வந்துகிட்டு இருக்கான். என்ன காப்பாத்து தலைவா. டேய் அங்க போடுறா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இலவசமா வா தலைவா வா. தலைவா, உன் தலைமையின் கீழ் பணியாற்ற காத்து கிடைக்கின்றோம். வா. அடி செருப்பால கூட்டம் ரத்து செய்யப்படுகிறது. அதை ஆமோதிக்கிறேன். எங்க போனா இவ? ஓகே, புருஷன் செத்துட்டான்னா உன உடன்கிட்ட ஏறிட்டா. வெரி குட் கேர்ள். ஏப்பா, நீ கூட்டிட்டு போறியா அந்த ஆளு காது காது வச்ச மாதிரி யாருக்கு தெரியாம காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவாருல்ல. அவரை பத்தி சொல்ற நல்லா கேட்டுங்க. வாடகை வீடு வாடகை டாக்ஸிங்கிற மாதிரி அவரும் ஒரு வாடகை ஹீரோ. அது இதுன்னு சொல்றதை விட ஒரு வாடகை ஹீரோங்கிறது ஒரு வித்தியாசமா இருக்குதுடா. வாங்க முடிச்சலாம், வாங்க வாங்க. இதுதான் ஜகாவுடைய கோட்டை. வாங்க. தப்பா நினைக்காதீங்க, கோட்டையுடைய பின்பக்கம் இது. நம்ம எல்லாம் இப்படித்தான் வரணும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறேன். நான் சொல்ல அவருதான் இவரு. இவருதானா? அவருக்கு பேரெல்லாம் கிடையாதா? ஜெகதல பிரதாப வீரபத்ர ஞான தேசிக கருமாரி கந்தப்ப சிவசிங்கார வேலை வருஷ நாட்டு வேங்கைமான் மதுர மதன கோபால சவ்வாது சாமுண்டீஸ்வரன் என்கிற ஜகா. ஜகா என்ன இவ்வளவு சின்ன பேரா இருக்கு? பேர சொன்னது நானு, மூச்சு வாங்குறது நீங்களாக்கு. போங்க, உங்க விஷயத்தை பத்தி காதை கடிங்க. காதை கடிச்சா தப்பா நினைக்க மாட்டானா? காதை தின்னாதான் தப்பா நினைப்பான். கொஞ்சம் இருங்க, நானே கூப்பிடுறேன். ஜெகதல பிரதாப வீரபத்ர ஞான. நானே கூப்பிடுறேன். ஜெகா. பரவாயில்லையே, முழு பேரை கரெக்டா சொல்றீங்க. சுருக்குமா தான்டா கூப்பிட்டேன். ஜெகா. ஜெகா. யாராவது வேலையில டிஸ்டர்ப் பண்றா? என்ன? என் பேரு அனந்தராமன். அதுல என்ன பிரச்சனை? அந்த பேருக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறது தான் பிரச்சனையே. என் பொண்ணு பேரு மீனா. வயசு 21. ஜீவாங்கிற ஒரு பையன் கூட போயிட்டான். ஊருக்குள்ளார தெரிஞ்சா கேவலம்னு தான் உங்ககிட்ட வந்திருக்கிறோம். எப்படியாவது என் பொண்ணை கொண்டு வந்து நீங்க சேர்த்துறணும். என் வாடகை என்னன்னு சொல்லிட்டாப்ல. ஃபுல் அமௌண்ட் உள்ள இருக்குதுங்க. கொஞ்சம் இருடா, நீங்க விவரத்தை ஒண்ணு கேட்கவே இல்லையா? உன் பேரு ஆனந்தராமன், உன் பொண்ணு பேரு மீனா. ஜீவாங்கிற பையன் கூட ஓடி போயிட்டான். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள வீடு வந்து சேர்ந்துருவா. பொட்டிக்குள்ள பணம் இருக்குல்ல? இருக்குங்க. அந்த பொண்ணோட போட்டோ இருக்குல்ல? உள்ள இருக்குங்க. ஓகே, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம். என்னன்னு அவங்க பொண்ணு மட்டும் கொஞ்சம் பாப்போம்னே. அப்ப புளியாங்கோட்டை அது அப்புறமா வச்சுக்கலாம்.
அப்படிங்கறியா? அப்பவா உடனே செயற்குழு மீட்டிங் கூட்டுறோம். எல்லாரும் தோல் மேல கை போட்டு என்ன பண்றாங்க? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, ஜகாவுடைய செயற்குழு கூட்டம் கூடிருச்சு. உங்க பிரச்சனையை சபையில வச்சுட்டானுங்க. அட பாவிகளா, யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் இங்க வந்தேன். இப்ப செயற்குழுவே கூடிருச்சா? செய்யும் போது புத்திசாலித்தனமா செய்யற மாதிரி இருந்தது, இப்ப விளையாட்டுத்தனமா இருக்குதே. தெண்டுல்கரும் டிராவிட்டும் விளையாட்ட தொழிலா பண்ணா ஒத்துக்குவீங்க, இவங்க தொழில விளையாட்டா பண்ணா ஒத்துக்க மாட்டீங்களா? ஒத்துக்கணும். சார், நேத்து ராத்திரில இருந்து போட்டு அடிக்கிறீங்க. எதுக்காக அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிங்க சார். சொல்லாம அடிக்கிறவன் தான்டா போலீஸ். அது சரிதான். இருந்தாலும் கேக்குறேன், யார் அது? யார் சார் அந்த குரங்கு? எம்எல்ஏ உடைய சொந்தக்காரர் அவரு. அவரை எப்படிரா உன் வீட்டு நாய் கடிக்கலாம்? எங்க ஊட்டாண்ட ஒரு சுரநாயை கட்டி போட்டு 2 கான்ஸ்டபிள காவலுக்கு வச்சுக்கல, அந்த நாய் தானே சார்? அப்சல்யூட்லி ரைட். ராங்க சார், சத்தியமா சொல்றேன், அது என் நாயே கிடையாது சார். என்ன சொன்ன? அது என் நாயே கிடையாதுன்னு சொன்னேன் சார். ஏட்டே, அவன் நாய்க்கு 3 பொறாமைப்பட்டதுக்கு 4 சாட்சி கொடுத்துருக்கேன். கிபிட்டு மிதிங்க அவனை. ஆக்சுவலா அந்த பொறைய நான் சாப்பிடுறதுக்காக வாங்கி வச்சது. 2 பேரும் நடந்த சண்டையில நாய் ஜெயிச்சுட்டு அது கப்பிட்டு போயிருச்சு. இதான் ஒரு உண்மை. நாய் கட்சி வலிக்குது சார். யோ 705, ஒரு போன் பண்ணி நாய்க்கடி ஊசியோட முதல் டாக்டர் வரவையா? என்ன கூப்பிட்டேன்? எஃப்ஐஆர் போடணும். பாத்து போடுங்க சார், கீழே கீழே வந்து உடைய போகுது. ஏண்டா எஃப்ஐஆர்னா என்னன்னே தெரியாதா? எஃப்ஐஆர்னா என்னன்னு தெரியறதுக்கு அடிக்கடி வந்து போறதுக்கு சாரி, தெரியாம ஞாபகப்படுத்திட்டேன். நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். சரி சார், நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். அடியே நான் தாங்க முடியல சார், என்ன சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல, அப்ப நான் கிளம்புறேன். அத ஓ நாயின் ஒத்துக்கணும். ஓ நாயின் ஒத்துக்கடா. என்ன சார் இப்படி பேசுறீங்க? நீங்க அந்த நாயை பாத்துருக்கீங்களா? அத ஏன் நாயினே ஒத்துக்க மாட்டேன், அது எப்படி ஓ நாயின் நான் ஒத்துக்கிறது? அது இல்லாம தெருநாய் சார். வந்துட்டேன். அத நேத்தே வந்துட்டேன், அப்புறம் வந்துட்டேன். சொன்னல. சரி சார். தெருநாயின்ற அளவுக்கு வந்துட்டல, அப்புறம் நான் ஓ நாய் ஒத்துக்க வேண்டியதானடா. ஐயோ வரீங்க, சாவடிக்கிறாங்களே. செல்ல அடிக்குது. செல்லுக்குள்ள போட்டுதான் என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓ இப்பா. ஹலோ சார், ஒரு தப்பு நடந்து போச்சு சார். நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அவர் இந்த ஏரியா விஐபி சார். என்னது? கவுன்சிலருக்கு 2 பொண்டாட்டியா சார். அதுல இளைய சம்சாரத்தோட மவரா சார் அவரு. சார், இன்னொரு தப்பு நடந்து போச்சு சார். நான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார். நாயாரு இந்த ஏரியா நாய்கள் நல சங்கத்தோட துணைத் தலைவரா சார். அப்ப அந்த நாய்க்கு ஏதோ ஆகாம பாத்துக்கியா? எஸ் சார். 705. சார், பிரியாணி சாப்பிடும் சார். முதல்ல அதை வாங்கிட்டு வாடா. என்ன சொன்ன? தெரியல சார். ஐயோ, அதுதான் கண்ணு முன்னு தெரியாம அடிக்கூடாதுன்றது போல இருக்கு. லாக்அப் எடுத்து என்கொயரி என்ன ஆயிட போகுது? இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. ஐயா, நீங்க எஸ்ஐ தான், நான் ஏட்டா தான். உங்களை ஏத்து பேசுறேன்னு தப்பா நினைக்காங்க. முதல்ல அவனை தூக்கிட்டு அடிச்ச, அப்புறம் இவனை போட்டு அடிச்ச. உங்களுக்கே நல்லா இருக்கும். ஏய்யா, யார ரிமாண்ட் பண்றோம், யார ரிலீஸ் பண்றோம்ன்றது முக்கியம் இல்ல. யாருக்கு சாதகமா போய் இந்த காக்கி சட்டையை காப்பாத்திக்கிறோமோ அதுதான் ஏன் முக்கியம். இது என்ன நாய் பழப்பா இருக்கு? யோ, சொரி நாய் பழப்பு. அதே குடிச்சிட்டா உனக்கு இத பத்தி தெரியாது, நீ ரொம்ப மோசம் தெரியுமா? அப்படி நீ என்னதான்டா பண்ற? எவ்வளவு ஆச்சு? 5 ரூபாய் ஆச்சு. ஓய், தேன் மிட்டாய் 2, கமர் கட்டு 6, குச்சி மிட்டாய் 3, மொத்தம் 3000 ரூபாய் தான் ஆச்சு. நானே கந்து வட்டிக்கு சரக்கு வாங்கி போட்டிருக்கேன். என் புருஷன் தண்ணி அடிக்க காசு இல்லன்னு என் கையில சூடு போட்டு புடிங்கிட்டு போட்டான். கந்து வட்டிக்கு மட்டும் வாங்காத, அவன் புருஷன் எடுக்கிற மாதிரி நீ ஏன் பணத்தை வைக்கிற? இந்தா, நல்ல டாக்டர்கிட்ட போ. ஜஸ்ட் மிஸ். நாளைக்கு இடிச்ச இளந்த பழ முட்டாய் கொண்டா. வாங்கி வைக்கிறேன். வண்டி எடுங்கடா. போடா போடா, எல்லாம் எனக்கு தெரியும்டா. இந்த வாரம் டேட்டிங் கலா கூடதா. இது யாரும் லவ்வரா? இல்ல. இது யாரும் மச்சின்சியா? இல்ல இவளை கட்டிக்க போறியா? இல்ல இவளை கட்டிக்க போறியா? ஃப்ரெண்ட்ஸா? நாய்க்கு டோக்கன் போட்ட மாதிரி கழுத்துல செல்லு, ரோட்ல லவ்ஸ் பண்றீங்க. இந்த மாதிரி கர்மாந்திரத்துக்கு தான் கால் சென்டர், கை சென்டர் இருக்குல்ல. பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு கலாச்சார சீர்கேடு. ஏரியா பக்கம் யார் போயிடாது. கடலை கூட சேடன பொண்ணு கிடைச்சதா? ஹலோ,
ஹலோ, நான் அனந்தராமன் பேசுறேன். என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? உன் பொண்ணை தான் ரோடா தேடிட்டு இருக்கிறோம். என் பொண்ணைவா? ஆமா. என் பொண்ணு அந்த பையனும் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் தலைமையில ஆட்டோ ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? டேய், வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட. என்னது போலீஸ் ஸ்டேஷனா? விட்டு வாங்கிட்டோம்ல, பொண்ணை கொண்டு போய் சேர்க்க வேணாமா? எஸ்ஐ முத்துக்குமார் நம்மள தூக்கி உள்ள வச்சிருவான். அதானே. ஆமா. இப்போ என்ன பண்றது? சட்டப்படி செஞ்சிருவோம். சட்டப்படி தானே, வண்டியை திருப்பட. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, என் டேபிள்ல உங்க ஃபைலை பொறுத்த வரைக்கும் சரியா இல்ல, அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அட, உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற வேற யார்கிட்டயாவது கொடுத்து காரியத்தை முடிச்சுக்குங்க. ஆமா, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, போனை வச்சிருங்க. அண்ணே நல்லா விசாரிச்சுட்டேன். யாரோ 50-50 தாசில்தாரா. அது டிப்டி தாஸ் தாரண்ணே. ஆளு பேரு கிருஷ்ணமூர்த்தியா. அவர் தான் கையெழுத்து போடணுமா. ஆளு ஸ்டிக்கா உள்ள பேசிக்கிறாங்க. ரொம்ப பணம் கேட்பானா? அது தெரியலண்ணே. வாங்கடா பாத்துக்கலாம்.